உங்க லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்க தான், வேற யாரும் இல்லை. அப்ப என்னெல்லாம் நீங்க கொண்டு வர்றீங்களோ உங்க லைஃப்ல, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு தெரியாமல போட்டுக்கொள்றீங்களோ, அது உங்க லைஃபை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கொள்ளும், ஈர்த்து கொள்ளுது ஒவ்வொரு விஷயங்களும். இது உங்களுக்கு புரியுதா? ஒவ்வொரு விஷயங்களும் உங்க லைஃப்ல எதெல்லாம் நீங்க சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சோ தெரியாமல போடுறீங்களோ, எதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ, அதே வேலை உங்க லைஃப் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம தெரிஞ்சு தெரியாமல் எங்க லைஃபை நம்ம உருவாக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப நம்ம உருவாக்க ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது வரப்போறது இல்லை. நம்ம தெரிஞ்சு தெரியாமல பிடிக்காத விஷயங்களையும் சேர்த்து போட்டுடுறோம். இப்ப சின்ன வயசுல எங்கட அம்மா அப்பா ஒரு பணத்துக்காக கஷ்டப்படுறத பார்த்து வளரும் போது, பணத்துக்காக கஷ்டப்படணுன்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சு தெரியாமல எங்களுக்கு உள்ள போட்டுறோம். பட் எங்களுக்கு தெரியாது அப்படி ஒரு விஷயம் போட்டது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு ஞாபகங்கள் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், இது இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியும். இப்ப சின்ன வயசுல எங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறத நான் பார்த்துருக்கேன்ற ஞாபகம் இது எனக்கு இருக்குது, ஞாபகம் என் மைண்ட்ல இருக்குது. அது மூலமா வந்த அபிப்பிராயங்கள் எனக்கு தெரியாது. அப்படி ஒரு விஷயம் என் மைண்ட்ல இருக்கிறதே தெரியாது. இப்ப நான் சில பேர்கிட்ட கேட்கும்போது அவங்க ரிலேஷன்ஷிப் லைஃப் ரொம்ப மோசமா இருக்கும், அவங்களோட வெட்டிங் லைஃப் ரொம்ப மோசமா இருக்கும். அப்ப நான் கேட்பேன், உங்களுக்கு ஏன் இந்த வெட்டிங் லைஃப் மோசமா இருக்கிறது காரணம் உங்களோட அபிப்பிராயங்கள் சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஆசைகள் இருக்கு, சந்தோஷமா லைஃப் வாழ்றதுக்கு ஆசைகள் இருக்கு. என் லைஃப் மோசமாகணும்னு ஆசைப்படலை, எனக்கு சந்தோஷமா வாழ்ந்தவங்களோட ஞாபகங்கள் இருக்குது. இது எல்லாமே ஞாபகங்களும் உங்களோட விருப்பங்களும். இது ஒரு நாளும் அபிப்பிராயத்தோட சம்பந்தப்படாது. இது அபிப்பிராயத்தோட ஒரு நாள் சம்பந்தப்படாது. இது எல்லாமே உங்களோட ஞாபகங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் உங்களோட அபிப்பிராயத்தோட சம்பந்தப்பட போறது இல்லை. கடனோட வாழணுன்றது உங்களுக்கு என்ன விருப்பம் தான் கிடையாது. எனக்கு அதை பிரச்சனையில போய் மாற்றணும்னு யாராவது விரும்பி போய் மாட்டிக்கிறாங்களா? கிடையாது. ஆனா அது தெரிஞ்சு தெரியாமல நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஓகே, இப்படி போனா இந்த மாதிரி பிரச்சனைல போகும்னு போட்டு வச்சுக்கும் போது அது எங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டே நான் பார்த்து கொண்ட விஷயங்க. எங்க லைஃப்ல நல்லது கெட்டது நாம கொண்டு வர்றோம். இந்த விஷயம் எங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா இப்போ ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிய வரும், என்னது, ஓகே இப்ப நான் தான் இதையெல்லாம் கொண்டு வந்தேன்னா இது சரி பண்ண போறது யாரு? அதுவும் நான் தான் சரி பண்ணணும். இது எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் எங்களோட முதலாவது சக்சஸ். அதாவது எனக்கு இது என்னாலதான் இதெல்லாம் வந்துச்சு, ஸோ இதை நான் தான் சரி பண்ண போறது தெரிஞ்சுன்னா இது எங்களோட முதலாவது சக்சஸ். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த பிரச்சனைக்கான காரணம் நான் தான், நான் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையான சொல்யூஷன்ஸுக்கு காரணம் நான் தான்றது எனக்கு தெரிய வரும். சிம்பிள் தியரி இல்லையே, ஒரு ஒன்றும் கஷ்டப்படுறது